அனைவருக்கும் செந்தமிழாய் இங்கு அமர்ந்திருக்கும் மான்றோர்க்கும் சான்றோர்க்கும் என்னை போன்றோர்க்கும் வணக்கம். என் பெயர் பே துவாரகா. நான் 8ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர தினம். இன்று நாம் 78வது சுதந்திர தினத்தை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சுதந்திர தினம் பற்றி நம்மில் பலரும் அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற பல செய்திகளை உங்களிடம் கூற வந்துள்ளேன். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள போவது தேசிய கொடியை பற்றி. நம்முடைய தேசிய கொடியில் 3 வண்ணங்களும் நடுவில் அசோக சக்கரமும் இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேசிய கொடியானது எந்த துணியில் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும்? நம்முடைய தேசிய கொடியானது கதர் துணியினால் மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லையேல் அது தண்டனைக்குரிய ஒரு குற்ற செயலாக மாறிவிடும். அடுத்ததாக நாம் ஏன் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 என்ற குறிப்பிட்ட தினத்தில் வழங்கப்பட்டது என்று தெரியுமா? ஏனெனில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் தனது நாட்டின் தோல்வியை பிரிட்டிஷிடம் ஒப்புக்கொண்ட தினமே ஆகஸ்ட் 15. எனவே லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ற பிரிட்டிஷாளர் இந்த தினத்தையே இந்தியாவின் சுதந்திர தினமாக அறிவிக்க வேண்டும் என விரும்பினார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்ட தினமே ஆகஸ்ட் 15 ஆகும். இதனையே நாம் நமது சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்ததாக நாம் அறிய வேண்டியது தேசிய கீதத்தை பற்றி. நம்முடைய தேசிய கீதம் என்ன? ஜனகணமனது என்ற பாடல். இதுக்கு முன்பு நம்முடைய தேசிய கீதமாக தேர்ந்தெடுக்கப்பட 2 பாடல்கள் இருந்தன. ஒன்று ஜனகணமன அதிநாயக ஜெய என்ற பாடலும் சாரே ஜஹான் சே அச்சா என்ற மற்றொரு பாடலும் இருந்தது. இதில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடலே ஜனகணமனகதி ஆகும். இந்த பாடலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். என்னதான் ரவீந்திரநாத் தாகூர் 1911 இப்பாடலை எழுதியிருந்தாலும் 1950 ஜனவரி 24ஆம் தேதி அன்று இப்பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்று நம்முடைய தேசிய கீதமாக பாடப்பட்டது. இப்பாடலானது ஜெர்மனி நாட்டில் முதலில் கம்போஸ் செய்யப்பட்டு ஜெர்மனி நாட்டின் ரேடியோவிலேயே முதலில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அடுத்ததாக நாம் கொடியை எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்ற முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். சுதந்திர தினத்திற்கும் கொடியேற்றுகிறோம், குடியரசு தினத்திற்கும் கொடியேற்றுகிறோம். ஆனால் அவ்விரண்டு தினத்திற்கும் கொடியேற்றும் முறை என்பது சிறிது வேறுபாடு உள்ளது. சுதந்திர தினத்திற்கு நாம் கொடியை அரை கம்பத்திலிருந்து மேல் நோக்கி உயர்த்தி உச்சியிலிருந்து பறக்க விட வேண்டும். ஆனால் குடியரசு தினத்தன்று நாம் ஏற்கனவே சுதந்திரம் பெற்றுவிட்டோம், இது சுதந்திர நாடுதான் என்பதை உணர்த்தும் வகையில் உச்சியிலிருந்தே பறக்க விட வேண்டும். அடுத்ததாக கொடியை ஏற்றிவிட்டோம். இப்போது கொடியை ஏற்றுவது யார், இதற்கு முன்பு கொடியை ஏற்றுவது யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 1973 வரை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அம்மாநிலத்தின் கவர்னரே கொடியை ஏற்றினார். அதற்கு பிறகு அப்போது இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு, அதாவது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் எழுதிய கடிதத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த மாநிலத்தின் முதல்வரை கொடியை ஏற்ற வேண்டும் என்ற வாக்கியத்தை முதன்மைப்படுத்தி எழுதியிருந்தார். அப்போதிலிருந்தே அந்தந்த மாநிலத்திற்கும் அந்தந்த மாநிலத்தின் முதல்வரே கொடியை ஏற்ற ஆரம்பித்தார். சரி, சுதந்திரத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம், சுதந்திர தினத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஆனால் நாம் அறிய வேண்டிய மற்றொரு விஷயமும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் கல்வி சுதந்திரம். நம் பெற்றோர்கள் நம்மை ஏன் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள்? என் பிள்ளையாவது படித்து வாழ்வில் சிறந்து நல்ல நிலைமைக்கு உயர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கும் சுதந்திரம் தான் கல்வி சுதந்திரம். அந்த கல்வி சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி நம் பள்ளிக்கும் நம் பெற்றோருக்கும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.